ஹாய் சகோஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. சப்பாத்திக்கும் பூரிக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், மீல் மேக்கர் ஒரு 1/4 கிலோ, தக்காளி 2, முட்டை 1 இதுக்கு தேவையானது. இப்போ எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2ஐயும் போட்டு வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மீல் மேக்கரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூள் உப்பு போட்டு நல்லா பிரட்டி விடலாம். அப்போ தான் அந்த மீல் மேக்கர் உப்பு ஏறும், இல்லை சப்புன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடலாம். அது கூடயே மிளகாத்தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி கொஞ்சம், கறி மசால் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து உருளைக்கிழங்கு நல்லா கையில் பிசைஞ்சி தண்ணி ஒரு சொம்பு ஊற்றி, நமக்கு எவ்வளோ வேணுமா கிரேவி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் பாருங்கள். அப்புறம் எல்லாம் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் முட்டை 1 உடச்சி விட்டோம்னா நல்லா கெட்டியாக நம்ம கிரேவியாக கிடச்சிரும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம், பூரிக்கும் சாப்பிட்டுக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, நீங்கள் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா